to Divya Samayal live. நம்ம ஆரஞ்சு ஜூஸ்னா நம்ம என்ன பண்ணுவோங்க? ஒன்று அந்த ஆரஞ்சை நம்ம அப்படியே சாப்பிடுவோம், இல்லைன்னா அதில் ஜூஸ் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். அந்த ஜூஸில் நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த ஆரஞ்சு ஜூஸை வச்சு தாங்க ஒரு சிக்கன் ரெசிபி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு ஜூஸில் அந்த சிக்கனை நம்ம மிக்ஸ் பண்ணுற விதம், நெக்ஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணுற விதம், நெக்ஸ்ட்டு அந்த சாஸில் நம்ம மிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் இருக்க ஒரு காரம், கொஞ்சம் ஸ்வீட்னஸ், அந்த ஆரஞ்சோட ஒரு ஃப்ளேவர், இது எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகும்போது வர ஒரு டேஸ்ட் இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அவ்வளோ ஆசமாக இருந்ததுன்னு கண்டிப்பாக நீங்களும் சொல்லுவீங்க. வாங்க ஆரஞ்ச் ஜூஸி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன், ஆரஞ்சு, பூண்டு, பிளாக் பெப்பர், ரைஸ் ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, ஜிஞ்சர் பவுடர், சில்லி பவுடர், சோயா சாஸ், ஹனி, ப்ரௌன் சுகர், சால்ட், வினிகர். தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஆரஞ்சு சைஸ் ஜூஸ் கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பீசஸை நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கனாக இருந்துச்சுன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைஸில் இருக்கிற மாதிரி எல்லா சிக்கனையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாக நறுக்கிக்கோங்க. அதையும் 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர், 3 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ், தேவையான அளவு உப்பு, அதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா ஊற விடுங்க. சிக்கன் கோட்டிங் பண்ணுற மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ண சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கனில் ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணும்போது நான் எந்த அளவு சொன்னனோ அதே அளவுக்கு ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 1/4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் ஹனி. நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அதே மாதிரி ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 4 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த நாட்டு சர்க்கரை கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸை உங்கள் கூட ஷேர் பண்ண உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் சோள மாவு எடுத்துக்கோங்க. சோள மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகளே எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சு
பேன் ஹீட் ஆனதும் அதில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சான்னு கொஞ்சமாக மாவு ஊற்றி டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்ட உடனே மேலே வந்துடணும். ஸோ ஆயில் நல்லா சூடாயிருக்கு. நம்ம மிக்ஸ் பண்ண சிக்கனை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் நல்லா வேகணும், அதனால் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு சிக்கன் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம சாஸில் சிக்கன் ஆட் பண்ணும்போது அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கிறதுக்காக திரும்பவும் இன்னொரு தடவை ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். அப்போ தான் டிஷ்ஷு ரொம்ப கிறிஸ்பியானதாக நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. நான் சொல்கிறது செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் அண்ட் வேல்யூபிளான ஃபீட்பேக்ஸை கொடுங்க. ஃப்ரை பண்ணதும் சாஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த சாஸை இந்த பேனில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சோள மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்திலேயே அது கெட்டியாக மாறிடும். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதும் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸ்வீட்னஸோட அந்த காரம் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கனால அதோட ஃப்ளேவரும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஃபுல்லான ஒரு ஜூஸியான ஆரஞ்ச் ஜூஸி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.